தனியார் பல்கலைக்கழக சட்டத்திருத்த முன்வடிவினை முழுமையாக திரும்பப் பெற வலியுறுத்தி பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் சார்பில் சென்னை ராஜரத்னம் மைதானம் அருகில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற இந்த உண்ணாவிரத ஆர்ப்பாட்டத்தினை ஓய்வு பெற்ற நீதியரசர் ஹரி பரந்தாமன் தொடங்கி வைத்து கோரிக்கைகள் வெற்றி பெற வாழ்த்துரை வழங்கினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்கலைக்கழக ஆசிரியர்களின் பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. தமிழகத்தில் அரசு உதவி பெறும் கல்லூரி பேராசிரியர்களின் உரிமைகளை பணி பாதுகாப்பையும் கேள்விக்குள்ளாக்கும் நிலையோடு உதவி பெறும் கல்லூரி பேராசிரியர்கள் உரிமைகளில் அரசின் தாமதமும் அலட்சியமும் காரணமாக கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள் மற்றும் அலுவலர்கள் பல அடிப்படை உரிமைகளில் இருந்து தொடர்ந்து விலக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையை உடனடியாக சீர் செய்ய வேண்டும் என இந்த ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தினார்கள். பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்திற்கு பல ஆண்டுகளாக சட்ட ஆலோசனைகளை வழங்கிக் கொண்டு நமக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிற ஓய்வு பெற்ற நீதிபதி திரு ஹரி பரந்தாமன் ஐயா அவர்களே, மூத்த தோழர் ஐயா இளங்கோவன் அவர்களே, பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தின் மாநில தலைவர், பொருளாளர், மண்டல கிளை பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள், நண்பர்கள், ஊடகத்துறை நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். போராடுவோம், வெற்றி பெறுவோம். இறுதி வெற்றி, இறுதி வெற்றி, இறுதி வெற்றி. மாற்றான் மாற்றான், டீச்சர்ஸ் மாற்றான், காம்ரேட்ஸ் மாற்றான். பல்வேறு கிளைகளில் வாயில் முழக்கம் போராட்டம் நடத்தியது. உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டார். அந்த அறிக்கையில் இந்த திருத்த சட்ட மசோதா திரும்ப பெற்றதாகவும் இது மேலும் மறுபரிசீலனைக்கு உட்படுத்தப்படும் என்று அறிவித்துள்ளார். பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் தமிழக அரசுக்கு கேட்டுக்கொள்வது என்னவென்றால், எந்தவித மறுபரிசீலனையும் இல்லாமல் இந்த திருத்த சட்ட மசோதாவை முழுவதும் திரும்ப பெற வேண்டும். மேலும் 2021 வந்த அரசாணை எண் 5 படி தமிழகத்தில் உள்ள அரசு கல்லூரி ஆசிரியர்களுக்கு பணி மேம்பாடும் பணப்பயனும் நிலுவைத் தொகையும் முற்றிலும் அளித்துவிட்டு, மாறாக அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு பணி மேம்பாடோ பணப்பயனோ நிலுவைத் தொகையோ முற்றிலுமாக தரப்படவில்லை. இந்த 2 கோரிக்கைகளையும் தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் கேட்டுக்கொள்கிறது. இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதில் தாமதமானால் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தின் மத்திய செயற்குழு ஒன்று கூடி எங்களது அடுத்த கட்ட போராட்டங்களை தொடர்வோம் என்று கேட்டுக்கொள்கிறோம். இல்லை, அந்த மசோதா சொல்லும் பொழுது மாணவர்களுக்காகத்தான் அந்த மசோதா. பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு உரிய காலம் கடந்த பின்னும் பணி மேம்பாடு வழங்குவதில் தாமதம் ஏன்? பதில் சொல். தமிழக அரசே பதில் சொல். அரசு கல்லூரி ஆசிரியர்களுக்கு பணி மேம்பாடு வழங்கியாச்சு, நிலுவைத் தொகையும் வழங்கியாச்சு. உதவி பெறும் கல்லூரிகளின் ஆசிரியர்களுக்கு மட்டும் ஏன் பணி மேம்பாடு வழங்கவில்லை? திராவிட மாடல் முதல்வரே, உயர்கல்வி அமைச்சரே, உயர்கல்வி ஆணையரே, அரசு கல்லூரி ஆசிரியர்களுக்கு பணி மேம்பாடு வழங்கிவிட்டு உதவி பெறும் கல்லூரிகளுக்கு வழங்க மறுப்பது நியாயம்தானா? கோரிக்கைகள் வைத்தோமே, மனுக்களையும் கொடுத்தோமே, மின்னஞ்சலும் அனுப்பினோமே, நேரில் வந்தும்
நேரில் வந்து முறையிட்டோமே ஆறாமுகமாய் இருப்பதையே முகமாய் இருப்பதையே செவியில் ஏற்க மறுப்பதையே ஏற்க மறுப்பதையே விதிகள் எங்கே பொதுவாக இருக்க விதிகள் இங்கே பொதுவாக இருக்க பிரித்தாலும் சூழ்ச்சியே பிரித்தாலும் சூழ்ச்சியே அஞ்ச மாட்டோம் கெஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் கெஞ்ச மாட்டோம் மணிமே மாட்டை தாமதமாக்கும் மனிதனை தாமதமாக்கும் சூழ்ச்சிகளை வென்றெடுப்போம் சூழ்ச்சிகளை வென்றெடுப்போம் மனபயனை தாமதமாக்கும் அதன் பயனை தாமதமாக்கும் உயர் கல்வித்துறையே உயர் கல்வித்துறையே ஆற்றாந்தாய் போக்கினை ஆற்றாந்தாய் போக்கினை கைவிடு 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 உடனடியாக கைவிடு உடனடியாக கைவிடு ஒரு கண்ணுக்கு வெண்ணெய் ஒரு கல்லுக்கு வெண்ணெய் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பா ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பா பிரித்தாலும் சூழ்ச்சியை பிரித்தாலும் சூழ்ச்சியை உடனடியாக கைவிடு உடனடியாக கைவிடு கண்டிக்கின்றோம் 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 வன்மையாக கண்டிக்கின்றோம் வன்மையாக கண்டிக்கின்றோம் நடவடிக்கையேடு 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 தமிழக அரசே நடவடிக்கையேடு தமிழக அரசு நடவடிக்கையேடு உதவி பெறும் கல்லூரிகளில் உதவி பெறும் கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு பணி புரியும் ஆசிரியர்களுக்கு பணி மேம்பாடு வழங்கிடவும் பணி மேம்பாடு வழங்கிடவும் நிலுவைத் தொகை கிடைத்திடவும் நிலுவைத் தொகை கிடைத்திடவும் காலம் தாழ்த்தவும் நடவடிக்கையேடு காலம் தாழ்த்தாமல் நடவடிக்கையேடு அறிவுத்திறனை மேம்படுத்த அறிவு திறனை மேம்படுத்த ஆற்றலோடு பணிபுரிய ஆற்றலோடு பணிபுரிய ஊக்கத்தோடு வேலை செய்ய ஊக்கத்தோடு வேலை செய்ய பணி மேம்பாடு அவசியம் பணி மேம்பாடு வேலை செய்ய புரியாதா தெரியாதா புரியாதா தெரியாதா உயர்கல்வித்துறைக்கு தெரியாதா உயர்கல்வித்துறைக்கு தெரியாதா பணி மேம்பாடு பெறும் வரை பெறும் வரை பண பயணம் பெறும் வரை பண பயணம் பெறும் வரை ஓய மாட்டோம் ஓய மாட்டோம் ஓய மாட்டோம் ஓய மாட்டோம் போராட்டங்கள் தொடர்ந்து நடக்கும் போராட்டங்கள் தொடர்ந்து நடக்கும் போராடாமல் வெற்றி இல்லை போராடாமல் வெற்றி இல்லை போராட்டங்கள் தோற்றதில்லை போராட்டங்கள் தோற்றதில்லை 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 உழைக்கும் வர்க்கம் தோற்றதில்லை உழைக்கும் வர்க்கம் தோற்றதில்லை தேர்தல் அறிக்கையில் சொன்னது என்ன தேர்தல் அறிக்கையில் சொன்னது என்ன பழைய பென்ஷன் தருவதாக பழைய பென்ஷன் தருவதாக இனிய சொன்னீரே சொன்னீரே தெருவில் எங்களை நிறுத்தியது தெருவில் எங்களை நிறுத்தியது எதிர்கட்சியாக இருந்த போது எதிர்கட்சியாக இருந்த போது பழைய ஓய்வூதிய அரசு ஊழியர் உரிமை பழைய ஊதிய அரசு ஊழியர் உரிமை என்று பேசிய வாய்தானே என்று பேசிய வாய்தானே இன்று தர மறுப்பதும் நீர்தானே இன்று தர மறுப்பதும் நீர்தானே ஆசிரியருக்கும் அலுவலருக்கும் ஆசிரியருக்கும் அலுவலருக்கும் மாணவருக்கும் அரசாட்சிக்கும் மாணவருக்கும் மனசாட்சிக்கும் தீராத துன்பத்தை தரும் தீராத துன்பத்தை தரும் திராவிட மாடல் ஆட்சியே திராவிட மாடல் ஆட்சியே நியாயம் தானா நியாயம் தானா நியாயம் தானா நியாயம் தானா தனியார் பல்கலை சட்டம் தனியார் பல்கலைக்கு சட்டம் சட்டமன்றத்தில் இயற்றியது சட்டமன்றத்தில் இயற்றியது நியாயம் தானா நியாயம் தானா நியாயம் தானா நியாயம் தானா திரும்ப பெறு திரும்ப பெறு திரும்ப பெறு முழுவதுமாய் திரும்ப பெறு முழுவதுமாய் திரும்ப பெறு சமூக நீதி பேசிக்கொண்டு சமூக நீதி பேசிக்கொண்டு இரண்டாம் தர குடிமக்களாக இரண்டாம் தர குடிமக்களாக எங்கள் உரிமையை மறுப்பதையே எங்கள் உரிமையை மறுப்பது சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் இந்த சட்ட முன்மொழிவை கொண்டு வந்த மறுதினமே தமிழகத்தில் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க பல கிளைகளில் அப்போ அதை எதிர்த்து இந்த ஆசிரியர் சமூகம் பேராசிரியர் சமூகம் மிகப்பெரிய ஒரு ஒரு செயலை ஆற்றவில்லை என்று கருதுகிறேன். எப்போ அந்த முதல் அடி வந்தது? நீங்க வேலை செய்யற ஒவ்வொரு கல்லூரியிலும் சுயநிதி பிரிவு வந்தது. சுயநிதி பிரிவை இழுத்து மூடு என்று நீங்கள் எங்க போராடினீர்களா? நான் கேட்கிறேன், தயவு செய்து. ஏன் அப்போ அதனுடைய விளைவு நினைப்பீங்களா? இப்போ இன்னைக்கு என்ன விளைவு? எப்போ வந்தது? 1984 தொடக்கமாக இருக்கலாம். 84 சில 4 5 6 ஆர்ட்ஸ் காலேஜஸ் வந்தது. ஒரு 4 5 மருத்துவக் கல்லூரி வந்தது எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில். அப்போது மருத்துவர்கள் மட்டும்தான் அதை எடுத்து போராடினார்கள். போராடி எம்ஜிஆரிடம் ஒரு வாக்குறுதி பெற்றார்கள், இனிமேல் இல்லை. ஆனால் 1990க்கு அப்புறம் இந்தியா முழுவதும், ஏன் உலகம் முழுவதும்
இந்த தனியார் மயம் உங்களுக்கு எல்லாம் நீங்கள பேராசிரியர்கள் அதை சுருக்கமாக சொல்வது எல்டிடி என்பார்கள். பி என்பது பிரைவேடைசேஷன். எல்லாம் அனைத்தும் தனியார் மயம். அந்த தனியார் மயத்தை தாராளமாக செய்வது தாராள மயம், உலகம் முழுவதும் செய்வது உலகம் மயம். அப்படி உங்களுக்கு இப்ப எல்லா உங்க கல்லூரியிலையும் உங்களுக்கு என்ன ஆச்சு? பிஷிப். அந்த பிஷிப் ஆசிரியர்களுடைய சம்பளம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்களுக்கு அந்த ஆசிரியர்களுக்கு பிஏ பஞ்சம் படினா என்னன்னு தெரியும்? அதெல்லாம் உண்டா? அந்த ஆசிரியர்கள் கல்வி தகுதி பெற்றிருக்கிறார்களா? உங்களுக்கு தெரியலையா? யூனிவர்சிட்டி அப்ரூவல் வேணும். உங்களுக்கு எல்லாம் கிராண்ட் வரணும்னா தகுதியானவர்கள் தான் நியமிக்கப்படுவாங்க. காவல்துறையில் இருக்காங்க, அவங்க தகுதி இருந்தாதான் நியமிப்பாங்க. ஆனால் சுயநிதியில் இருக்கக்கூடியவங்க தகுதியானவர்கள். நான் உத்தரவு